दीपाय गुणात्मच्छादनाय च गुणवृत्युपलक्ष्याय गुणस्रष्टे स्वसंविदे சொல்றார். அந்த பொண்ணுங்க ஐ மீன் காளிங்க நாகத்தோடைய மனைவிமார்கள் தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தோட கண்டினியூஷன்ல சொல்றார், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற உள்ளத்து நிலைகள். அந்த காரணம்னு சொல்லுவோம்ல, அந்தகன உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்னா, இந்த அந்த கரணம்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள 4 விஷயம் அடங்கும்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த கரணம்னா வெறும் வெறும் ஒரு ஒரு மனசு மாத்திரம் கிடையாது, இல்ல ஆத்மா மாத்திரம் கிடையாது இல்லையா? அதுல என்னென்ன இருக்கு? முதல்ல, அதாவது வெளிப்புறத்துல முதல்ல வெளி லேயர்ல இருக்கக்கூடியது மனசு, அதுக்கு உள்ளார புத்தி, அதுக்கு உள்ளால அகம்னு சொல்லக்கூடிய ஆத்மா, அகங்காரம், நான் 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 சொல்றோம்ல அது, அதுக்கு அந்தாண்ட சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தான் சேர்த்து, இது 4ம் சேர்ந்துதான் அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 நிலைகளையும் தூண்டக்கூடியவர் பகவான் தான். உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அந்தர்யாமியா பகவான் வந்து என்ன பண்றார்? ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளை இயக்க வைக்கிற பகவான் தான் தூண்டி உலகியலில் ஈடுபடுத்துகிறார். உள்ளத்துல சத்துவம், ரஜஸ் மற்றும் தமோ குணத்தை தோற்றுவித்து அக்குணங்களின் செயல்பாடான அகங்காரத்தால் தன்னை மறைத்துக் கொள்வார். பகவான் ஏன் இந்த மாதிரி பண்றார்? உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்காரே, எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அது வந்து அவங்களோட கர்மா. அவங்க பூர்வ ஜென்மத்துல என்னென்ன கர்மாக்கள் நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து பகவான் அத வந்து நினைவூட்டுவார், தூண்டி விடுவார். அவ்வளவுதான் பகவானோட வேலை. அதுக்கு மேல என்ன சொல்றார்? சத்துவம், ரஜஸ், தமோ குணங்களை தோற்றுவிச்சுட்டு அக்குணங்களோட செயல்பாடு. சத்துவ குணம் இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனையோட நல்ல புத்தியோட இருப்போம். ரஜோ குணத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம். தமோ குணத்துல இருந்தா லேசி, சோம்பேறித்தனம், கவனக்குறைவு இந்த மாதிரி இருப்போம். இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் தோற்றுவித்துட்டு அந்த குணங்களோட செயல்பாடான அகங்காரத்தால், இது நான் செஞ்சேன்னு நல்லது செஞ்ச நான் செஞ்சேன்னு சொல்றோம்ல, அகங்கார தன்மை, நான்கிற தன்மைய குணங்களின் செயல்பாடு யாரால வருது? நான் செய்யறேங்கிற அகங்காரத்து தானே. அதனால அவர் மறைச்சுக்கிறாராம் பகவான். உள்ளுக்குள்ள இவன் நான் செய்யறேன்னு சொல்லும் போது அப்ப பகவானே நினைக்கல இல்லையா? அதனால அவர் மறைந்து போறார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. நான் செய்யறேங்கிறப்ப உள்ளுக்குள்ள பகவான் அந்தரியாமையே இருந்து செய்ய வைக்கிறாருங்கிற இல்லாதனால அந்த மறைவு அப்படிங்கிற இதுல போயிடுறார் அப்படின்னு சொல்றாங்க, மறைச்சு கொள்றார் அப்படின்னு சொல்றாங்க. முக்குணங்களின் செயல்பாட்டின் வழியே ஆத்மாவாக ஊகிக்கத்தக்கவர். இந்த 3 குணங்களோட செயல்கள் மூலியமாதான் பகவான நம்மளால ஊகிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அனுமானம், ஊகிக்கிறதுன்னு சொல்றோம்ல, ஊகிக்கத்தக்கவர். அக்குணங்களின் செயல்முறையை கண்காணிப்பவர். இந்த நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சாட்சியா இருந்து எல்லாத்தையும் கரெக்டா அந்தந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமா அப்படின்னு கண்காணிச்சுட்டு இருக்காரு, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. தனக்குத்தானே விளங்குபவர். பகவானுக்கு யாராவது இவர் இருக்கிறாரு அப்படின்னு காமிச்சு கொடுக்கணுமா? தேவையில்லை. ஸ்வயம் பிரகாசனா இருக்கக்கூடியவன் பகவான். தனக்குத்தானே இப்ப ஒரு ஜீவாத்மாவுக்கே நானுங்கிற இருப்பு தூங்கிட்டு இருக்கும் போது கூட நமக்கு என்ன நினைக்கிறோம்? தூங்குறோம், நம்மளே டீப் ஸ்லீப்ல போயிட்டோமே, அப்புறம் எப்படி நமக்கு அந்த அனுபவம் ஏற்படுறது? காலையில எந்திரிச்சோன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ நம்ம தூங்குனா கூட நான்கிற தன்மை, அந்த ஸ்வரூபம் மாறாது இல்லையா? அது போல ஜீவாத்மாவுக்கே இப்படி இருக்கும்போது பரபிரம்மத்துக்கு இல்லாம இருக்குமா? தனக்குத்தானே விளங்குபவர் நம்மளுடைய தர்மபூத்த ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானமாவது நம்மளை விட்டு கொஞ்சம் பிரியாது. நிழல் வெளிச்சத்தை விட்டு விளக்க விட்டு வெளிச்சம் பிரிஞ்சு இருக்கவே இருக்காது இல்லையா? அது போல நம்மளை விட்டு பிரியாது. ஆனா அந்த சூக்ஷ்ம திசையில நம்ம டீப் ஸ்லீப்ல அது நம்ம எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம ஒரு ஸ்லீப் தூங்கும் இல்லையா? அந்த சமயத்துல நம்மளோட தர்மபூத்த ஞானமும் வேலை செய்யாது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. எப்போது வெளித்த நிலையிலே பகவான் இருக்கார் இல்லையா? அததான் தனக்குத்தானே விளங்குபவர் அப்படின்னு சொல்றார். அவ்வாறான தங்களை நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு இந்த நாக கன்னிகைகள்லாம் சொல்றாங்க. அவ்யாகிருத விஹாராய சர்வ வியாகிருத சித்தையே ரிஷிகேஷ நமஸ்தேஸ்து முனையே மௌன ஷீலினே சொல்றாங்க. உலகமாக வெளிப்படாத மூல தத்துவமான பிரகிருத்தியாக உள்ளவர். தேவரீர் எப்படி இருக்கீங்க? உலகமா வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து ஒரு பீஜம், விதைய வச்சு உதாரணம் சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் காலக்ஷேபம் பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் விளக்கி சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கேன். உலகமா அப்படி வெளிப்படுறதுக்கு முன்னாடினா என்ன அர்த்தம்? இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூமியில ஒரு விதை இருந்துச்சு அப்படின்னா அது கம்முன்னு இருக்கும். வருஷக்கணக்கா லட்சக்கணக்க வருஷா கூட இருக்கும். ஆனா அதுக்கு அதோடைய காலம் கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல தண்ணீர் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த விதைக்கு தண்ணீர் கிடைச்சிச்சுன்னா அந்த விதை என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ளேயே பூமிக்குள்ளேயே விதை ஊறும். முதல்ல ஊறணும் தானே. விதைக்கு தண்ணி கிடைக்கணும், விதை ஊறணும். அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளேயே முளை விட்டு வெளியில வரணும். பூமியை பிளந்துட்டு வெளில வரணும் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள எத்தனை விஷயம் நடக்கிறது? சூக்ஷ்மமா அது இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஜடமா இருக்கு. அதுக்கு தண்ணீர் கிடைச்ச உடனே அது ஊறுது, விகாரம் அடையுது, மாறுதல் அடையுது இல்லையா? மாறுதல் அடைகிறது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஒரு முளை விடுறது. அதுக்கப்புறம் பூமியை பிளந்துக்கிட்டு வெளியில வருது. வெளியில வரப்ப நமக்கு தெரியறது என்ன? உள்ளுக்குள்ளேயே இத்தனை விஷயம் நடந்திருக்குது நமக்கு தெரியல. ஆனா வெளியில வரும் பொழுது ஒரு சின்ன இலையாவோ துளிராவோ வெளியில வரும் பொழுதுதான் நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ பரபிரமமும் என்ன பண்ணுது? இப்படி உள்ளுக்குள்ள எல்லாமா இருக்கு. ஆனா வெளியில சிருஷ்டி பண்ணும் பொழுதுதான் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார்னு சொல்றார். உலகமாக வெளிப்படாத மூலத்தத்துவமான பிரகிருத்தியாக உள்ளவர் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ளேயேதான் இந்த பிரகிருத்தியும் இருக்கு. அவர் வெளிப்படுத்தினதுதான் இது. இந்த சிருஷ்டி பண்ணதுதான் இது. பண்றதுக்கு முன்னாடி அவருக்குள்ள சூக்ஷ்மமா நம்ம எல்லாம் இருந்தோம். இப்ப இந்த விதையவே வச்சுக்கோங்க. விதைதான் அவ்வளோ பெரிய ஆலமரம் விருட்சமா வளர்ந்து இருக்குது இல்லையா? அந்த விதைக்குள்ளதானே இத்தனை விஷயமும் இருந்துச்சு. ஆனா அது வெளியில வளர்ந்து பெருசாயி இப்படி விருட்சமா வளர்ந்துருக்குல்ல. அப்ப அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருந்துச்சு இல்லையா? அதே போலதான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு பரபிரம்மத்தை வச்சுக்கோங்க. அப்படி பரபிரம்மத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அது வெளிப்படுத்துகிறார்ல, அதுதான் அவருடைய சிருஷ்டி. ஓகே, உலகமாக வெளிப்படாத முன்பு எப்படி இருக்கா? மூலத்தத்துவமான இந்த பிரகிருதி அவருக்குள்ளதான் இருக்கு. வேத மாதிரி அவருக்குள்ளதான் இருக்கு. உலகமாக பரிமாணம் அடைந்து வெளிப்படுபவர். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளயே இந்த பிரகிருதி மூலமா இருக்கு. அதுக்கப்புறம் பரிமாணம் ஆகி எப்படி இந்த விதைகள் எல்லாம் பரிமாணம் ஆகி வெளிப்படுதோ அது போல தேவரீர் வெளிப்படுகிறீர்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதை சில சீட்ஸ் எல்லாம் அப்படியே விதை இருக்கும். அதுல இருந்து வெறுமனே வேறு மாத்திரம் வரும். அதே போல பிரம்மம் தான் அப்படியே இருப்பார். தனக்கு ஒரு மாறுதலும் இல்ல. தனக்கிட்ட இருக்க பிரகிருதி தான் மாறுதலுக்கு உட்பட்டது. அவரு பரிமாணம் அடைய மாட்டார். அவரு அதாவது ஸ்வயம் ஆக மாட்டார். அவருடைய அந்த பிரகிருதி தான் மாற்றங்களுக்கு உட்பட்டதா இருக்கு. எல்லா உயிரினங்களின் உள்ளத்தில் இருந்து அதன் செயல்களை செயல்புரிவ தூண்டுபவர். எதற்காக பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கார்? உள்ளத்துக்குள்ளேயும் இருந்து அவங்கள தூண்டணும்ல. ஒரு தூண்டுகோல் இருந்து அதனை செயல்பட முடியும். அதனால எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டு அவங்கவங்கள செயல் பண்றதுக்கு தூண்டுபவரா பகவான் இருக்கார். முனிவர் போன்று எல்லா செயல்களையும் அடக்கியவர். பகவான் எப்பேற்பட்டவர்? ரிஷிகேஷன். ரிஷிக்கங்களை அண்டினவங்களுடைய ரிஷிக்கங்களையும் பகவான் அடக்குறான். தானும் அடக்கி இருக்கான். எப்படி ரிஷி முனிவர்கள் எல்லாம் தன்னை அடக்கி வச்சிருக்காங்களோ, அவங்களோட இந்திரியங்களை அடக்கி வச்சிருக்காங்களோ அப்படி தன்னை தானே அடக்கி வச்சிருக்க கூடியவன். எண்ணமும் செயலும் மற்ற மௌனத்தை இயல்பாக கொண்டவர். நமக்கெல்லாம் சும்மாவே உட்கார்ந்து இருந்தா கூட மனசுல ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்துகிட்டே தானே இருக்கும். நம்ம செயல் புரியாட்டி கூட, வேலை கையில பிசிக்கலா ஒண்ணும் பண்ணாட்டி கூட மனசு எதையோ ஒண்ணு ஆலோசனை பண்ணிக்கிட்டே தானே இருக்கும். சும்மா நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா? ஆனா பரபிரம்மத்துக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்ற. ரிஷி முனிவர்கள் கூட பிரம்மத்தை தியானம் பண்ணும்போது இடையூறு வருது இல்லையா? பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. செயல் ஒண்ணும் பண்ணல. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு இடையூறு வருது. ஆனா பகவான் எப்பேற்பட்டவர்னா அவருக்கு எந்த விதமான எண்ணங்களும் மனசுல எண்ண ஓட்டங்களும் ஓடாது. செயல் பிசிக்கலா எதுவும் செய்யறதுக்கும் இல்ல. மௌனமா இருக்கக்கூடியவர். பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்காருல, நான் ரகசியங்களில் நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. உலகத்துல ரகசியம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா அந்த ரகசியத்துல பிரதானமானது எது? மௌனமா இருக்கிறதா ரகசியம் இல்லையா? அதுவா நான் இருக்கேன் அர்ஜுனான்னு சொன்னார் இல்லையா? அது போல எண்ணமும் செயலும் மற்ற மௌனத்தையே சொரூபமாக உடையவர் பரபிரம்மம். அவ்வாறான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாகக்கன்னிகைகள் சொல்றாங்க. பராவராக திஜ்ஞாய சர்வாத்யக்ஷாய தே நமஹா அவிஸ்வாய ச விஸ்வாய தத்ர ஸ்ரேஸ்ய ச ஹேதவே
பிரம்மதேவர் முதல் ஜீவனான நம் வரையில் உள்ள அனைவரின் அனைத்து கர்ம கதிகளையும் உணர்ந்தவர். பகவான் ஒரு நமக்கு புரியுற, நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்ப மேல இருந்து ஒரு பெரிய மேல ஒரு ஒரு 10 அடி 10 மாடிக்கு மேல இருந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே நடக்கிற விஷயம் எல்லாம் அவங்களால கண்காணிக்கப்படுறது இல்லையா? கீழே இருக்கிற எல்லாரையும் அவங்களுக்கு தெரியுது, எல்லா விஷயமும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அப்படி எப்படி யாருக்கு தெரியுது? மேல இருக்கவங்களுக்கு தெரியுது. கீழே இருக்கிற நம்ம இருக்கோம், இதோ இங்க இருக்கோம், அங்க இருக்கோம், அங்க இருக்கோம், அப்படி இருக்கோம்னா நமக்கு நாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்மளோட கொஞ்சம் உயரமா யாராவது மேல இருக்காங்கன்னா அவங்களால எல்லாரையும் பார்க்க முடியும்ல. அது நமக்கு புலப்படணுங்கிற ஒரு நாலேஜுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. பரபிரம்மம் அப்படி கிடையாது. பரபிரம்மம் தான் எல்லாரையும் படைச்சவர். பிரம்மாவே தன்னுடைய நாபிக் கமலத்துல படைச்சார். அந்த பிரம்மா கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாம் தோன்றியிருக்கோம். அததான் சொல்ற அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, பிரம்மதேவர் முதல் பிரம்மதேவர் தான் படைச்சு அவர் தான் எல்லாத்துக்குமே ஸ்தாவர ஜங்கம மனுஷ தேவ எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். அப்பேற்பட்ட பிரம்மதேவர் முதல் முதல் ஜீவனான நம் வர பிரம்மதேவர் முதல் அவர் தான் முதல் ஜீவன் இல்லையா? அவரு முதல் நம் வர கடைக்கோடியில இருக்கக்கூடிய நம்ம வரை இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ண ஓட்டங்களையும் அறிந்தவர், எல்லாருடைய கதிகளையும் உணர்ந்தவர் பகவான். எல்லாவற்றுக்கும் சர்வ சாட்சியா இருக்கக்கூடியவர். நாட் ஓன்லி எனக்கு சாட்சி, உங்களுக்கும் அவர் தான் சாட்சி, எனக்கும் அவர் தான் சாட்சி. இந்த முன்னாடி இருக்கிற மாடு, ஆடு, கோழி, குரங்கு அத்தனைக்கும் அவர் தான் சாட்சி. எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவர். உலகமாக மாறாத மேலான உண்மை பொருள். அவர்தான் இந்த மொத்த பிரபஞ்சமாவும் இருக்கார், மாறுதல் அற்றவராகவும் இருக்கிறார், சத்தியமான வஸ்துவமாவும் இருக்கார். சத்தியம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது எப்போதும் அழியாதது இல்லையா? நம்மளாம் அழிவோம், நம்ம சரீரம் அழியும். ஆனா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் மாத்திரம்தான் அழியாத வஸ்துக்கள் இல்லையா? நித்திய வஸ்து, உண்மை பொருள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியமான வஸ்து, நித்தியமான வஸ்து, எப்போது இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி யார் இருக்கா? பகவான் ஒருத்தர் தான் இருக்கார். விவகார நிலையில், அதான் விவகாரம் செயல்படுற நிலையில உலகமாக காட்சி தருகிற உண்மை பொருள். இப்ப விவகார நிலைனா என்ன? பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நிலை, இந்த சிருஷ்டி நிலையில பகவான் எப்படி இருக்கார்? எல்லா உலகமா இப்படி காட்சி தர்றார். மலை, மரம், செடி, கொடி, மனுஷன், தேவன் அப்படின்னு ஒவ்வொரு உருவத்துல காட்சி கொடுக்கிறார். ஆனா இந்த செயல்பாட்டற்ற நிலை, செயலில்லாத நிலை இருக்குல்ல, அப்ப எப்படி இருக்கும்? அவருக்குள்ள நம்ம எல்லாருமே சூக்ஷ்மமா இருக்கும். இந்த மரமும் சூக்ஷ்மமா அவருக்குள்ள இருக்கு, ஜீவாத்மாவாகிற நானும் அவருக்குள்ள சூக்ஷ்மமா இருக்கேன், நீங்களும் சூட்சமா இருக்கீங்க. இதெல்லாம் வெளிப்படுத்த வியக்த நிலைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அவருடைய இந்த வியக்த நிலையில இதெல்லாம் இருக்கு. உலகமாக காட்சி தருகிற உண்மை பொருள் அவரேதான். அந்த சத்தியமான வஸ்துவான பகவான் தான், உண்மையான பொருள் தான் இப்படி உலகமா காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். நிலைகளையும் சாட்சியாக கண்காணிப்பவர். இந்த 2 நிலையுமே பகவான் தான் சாட்சியா இருக்கார். நம்ம சூக்ஷ்ம திசையில அவருக்குள்ளார, அவர் வைத்துக்குள்ளார நம்மளை வந்து ரட்சிக்கும் பொழுதும் அவருதான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதே போல இந்த சிருஷ்டி பண்ணி இங்க எல்லாம் விவகாரத்துக்கு செயல்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும் பொழுதும் அவர் ஒருத்தர் தான் நம்மள எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, எல்லாம் அவருக்குள்ள இருக்கு, எல்லாம் ஜடம் மாதிரி அவருக்குள்ள கிடக்கிறது. ஒருத்தர் தான் நினைவோடு இருக்கார், விழித்த நிலையில இருக்கார். அவர் யாருன்னா பரபிரம்மம். அப்படி அவருதான் நம்ம அவரு விழிச்சிருக்க நிலையிலயும் நம்மள பாக்குறார், நம்ம சூக்ஷ்ம திசையில இருக்கும் பொழுதும் நம்மள பார்த்துட்டே இருக்கார். நம்ம வந்து இந்த வியக்தமா கண்ணுக்கு தெரியக்கூடிய சிருஷ்டியிலையும் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே பொருள் அவர்தான். அப்படிப்பட்ட இவ்விரு நிலைகளின் காரண பொருளும் நீங்க தான். தேவரீர் தான் இது 2த்துக்குமே காரணம். சூக்ஷ்ம திசைக்கும் தேவரீர் தான் காரணம். இந்த ஸ்தூல கண்ணுக்கு புலப்படக்கூடியதான இந்த பிரபஞ்சத்துக்கும் தேவரீர் தான் காரணம். அப்பேற்பட்ட தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நாகக்கன்னிகைகள் சொல்றாங்க. त्वं ह्यस्य जन्मस्थित संयमान् प्रभो गुणैरनीहो कृत कालशक्तिदृक् तत्तत् स्वभावान् प्रतिबोधयन् सतः சமீக்ஷயாமோக விஹார ஈஹசே. எங்கையும் நீக்கமர நிரம்பி ஒரு செயலும் மற்ற விளங்கும் தேவரீர் நீங்கள் அப்படின்னு பகவான சொல்றாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் நீக்கமர நிரம்பி இருக்கக்கூடிய வியாபகன் அப்படின்னு சொல்றோம்ல,
வியாபகன், விஸ்வம் விஷ்ணுமயம் அப்படின்னு சொல்றோம். இந்த மொத்த விஸ்வம், இந்த மொத்த பிரபஞ்சமும் விஷ்ணுமயம். விஸ்வம் விஷ்ணுகு அப்படிங்கிற சப்தத்துக்கு அதுதானே அர்த்தம். எல்லா இடத்திலும் வியாபித்திருக்க கூடியவன், ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்க கூடியவன் பகவான் பரபிரம்மம். எங்கும் நீக்கமர நிரம்பி, ஒரு செயலும் பகவானுக்கு செய்ய வேண்டிய செயல் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஒரு செயலும் பற்று விளங்கக்கூடிய தேவரீர் காலம் என்ற சக்தியை ஏற்று, அதே பகவான் தான் கால ரூபனா இருந்து காலம்ங்கிற சக்தியை ஏற்று மாயையோட குணங்களை கொண்டு, மாயைன்னு சொல்லக்கூடிய சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற குணங்களை வச்சுக்கிட்டு உலகத்தை எல்லாம் படைச்சு காத்து கொடுக்கிறார். அவர்தான் என்ன பண்றார், அந்த பரபிரம்மம் என்ன பண்றார், இந்த காலசக்திய ஸ்வீகரிச்சுக்கிட்டு இந்த மாயைங்கிற குணங்களை ஏத்துக்கிட்டு, பிரகிருதிங்கிற அந்த குணங்களை ஏத்துக்கிட்டு படைக்கிறதல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற எல்லா செயலையும் செய்கிறீர்கள். அந்தந்த ஜீவன்களின் உள்ளத்தில் உள்ள வாசனைகளை இயல்புகளாக வெளிப்படுத்தி. இப்ப புரியுறதா? அந்தந்த ஜீவனோடைய வாசனை, நம்ம பண்ணி வச்சிருக்க பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் அது எங்க இருக்கு? நம்ம ஆத்மால பதிஞ்சிருக்கு. மனசு பிரம்மாவோட ஆயுள் முடிஞ்சாதானே அழியும். அது வரைக்கும் மனசு தத்துவம் எத்தனை ஜென்மம் நம்ம எடுத்தாலும் அதே தத்துவம் திரும்பி திரும்பி அதே மனசுதானே நமக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏன் சிந்தனை கூட, நம்ம கையால காலால ஒரு விஷயமும் நம்ம செய்யாட்டி கூட மனசால சிந்தனை பண்றது கூட இந்த ஆத்மாவில பதிஞ்சு. அதனாலதான் சொல்றோம், மனசால கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் காரணம். ஏன்னா அந்த பதிவுகள் நம்மளுடைய ஆத்மால பதிஞ்சு அதுதான் நம்மளுடைய பாவ புண்ணியம். இப்ப நீ கெடுதல் நினைச்சி அப்படின்னா, மனசால கூட கெடுதல் நினைச்சா அது உனக்கே ரிப்பீட் ஆகும், உன்னுடைய ஆத்மால அது பதிஞ்சு போயிருக்கும். அதுதான் வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது. செயல்களால ஒருத்தரை துன்புறுத்தினாலோ அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சாலோ அது உனக்கே திரும்பி வரும். ஏன்னா அது ஆத்மால பதிஞ்சிருக்கு. அதுதான் வாசனை. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க, இதுக்கெல்லாம் சாட்சியா இருந்து அவன் வாசனைக்கு தகுந்த மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான்ல, அவனுடைய பதிவா இருக்குல்ல, அதை மாத்திரம்தான் பகவான் தூண்டிடுறார். வேற எந்த வேலையும் பகவான் நம்ம தலையில எடுத்து போடல, பகவான் நமக்கு இம்சையை கொடுக்கல, எதுவுமே பகவான் பண்ணல. எதுவா இருந்தாலும் நம்மளோட விஷயம்தான் அது எல்லாம். அததான் சொல்றார், உலகின் படைப்புகளை காக்கவும் ஒடுக்கவும் செய்கிறார். அந்தந்த ஜீவர்களின் உள்ளத்தில் உள்ள அவங்கவங்க மனசுல ஆத்மாவில இருக்கக்கூடிய வாசனை, மனசுல இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு இயல்புகளை வெளிப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல் சுபாவங்களை ஏற்படுத்தி மாத்திரம்தான் பகவான் கொடுக்கிறார், தூண்டி விடுறார். அவர்களை செயல்பட தூண்டுகிறீர்கள். இவ்வளவுதான் பகவான் பண்ணக்கூடிய வேலை. அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வாசனையை தூண்டி மட்டும்தான் விடுறார் பகவான். அப்படி தங்கள் திருவிளையாடல்கள் என்றுமே வீணாவதில்லை. அப்பேற்பட்ட தேவரீரோடைய உங்களுடைய இந்த திருவிளையாடல்கள் என்னைக்கும் வீண் போறல. எதுக்காக இப்ப பரபிரம்மம் ஒவ்வொருத்தர் இதயத்துக்குள்ளே இருக்காருன்னு புரிஞ்சிடுச்சா? அவனுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தூண்டி விடணும். அப்பதான் நம்ம செயல் புரிய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை மாத்திரம் செய்யறார், ஒழுங்கா செய்யறானான்னு சாட்சியா இருந்து பாத்துக்கிறார் பகவான். அவ்வளவுதான், வேற எந்த விஷயத்தையும் அவர் பண்றது இல்ல. தஸ்யைவ தேமுஸ்தனவஸ்திரிலோக்யாம் சாந்தா அசாந்தா உதமூடயோனயः சாந்தா பிரியாஸ்தே யதுனாபிதும் சதாம் ஸ்தாதுஷ்சதே தர்ம பரிப்சஹேயதே பரீப்சையே ஹதஹ. சத்துவகுணத்தால் சாந்தர்களாக, ரஜோகுணத்தால் கொடுமையாளர்களாக, தமோ குணத்தால் மூடர்களாக காணப்படுகிற அனைவரும் தங்களது திருவிளையாட்டுக்கு ஆட்பட்ட பொம்மைகளே. இத்திருவவதாரமும் சாதுக்களை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் ஆகவே இவ்வவதாரத்தில் தங்களுக்கு சத்துவ குணம் மிக்க நல்லோர்களே மிகவும் அன்பானவர்கள் ஆவர். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க நாகக்கன்னிகைகள். சத்துவ குணத்தோட ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா இந்த செயல்கள் எல்லாம் எப்படி தூண்டி விடப்படுறது? ஒருத்தன் நல்ல அவன் கர்மாக்கள் ஒரு விதமா இருந்தாலும் அவன் சத்துவ குண சாந்தனா இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி அவனை நல்ல செயல்கள்ல ஈடுபடுத்துறார். ஓகே, அதே போல ரஜோகுணத்துல இருந்து கொடுமைக்காரனா இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய குணங்களை அவனுடைய கர்ம செயல்களை தூண்டி விடுறார். தமோ குணத்தவனா இருந்தானா, மூடனா இருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி அவனை தூண்டி விடுறாரு. இவ்வளவுதான் பகவான் பண்ணக்கூடிய வேலை. இந்த திருவிளையாடல் பகவானை தவிர வேற யாரு பண்ண முடியும்?
அப்படி பகவானோட திருவிளையாடல நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கிற பொம்மைகளா இருக்கும். இந்த திருவவதாரமும் சாதுக்களை ஆனா இந்த இந்த கிருஷ்ணனா அவதாரம் பண்ணிருக்க இந்த திருவவதாரம் ராமனா கிருஷ்ணனா மீன்ஸ் பலராமனாவும் கிருஷ்ணனாவும் இந்த இப்ப அவதாரம் பண்ணிருக்கீங்கல்ல, இது எதற்காக தெரியுமா? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த அவதாரத்துல தங்களுக்கு அதாவது சாதுக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காகவும் நல்லவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காகவும் சாதுக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த அவதாரத்தில் தேவரீ செய்தீர்கள். இந்த அவதாரத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா? சத்துவ குணம் நிறைஞ்சவங்க தான் தேவரீருக்கு ரொம்ப அன்பானவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த நாகக்கன்னிகைகள் ஸ்தோத்திரம் பண்றாங்க. अपराध सकृत भर्त्रा सोडव्य स्वप्रजा कृतः शन्तुमर्हसि शान्तात्मन् मूढस्य त्वामजानतः. இறைவா, மகன் செய்த ஒரு தவற்றை தகப்பன் மன்னிப்பார் அல்லவா? தாங்களோ அமைதியே வடிவானவர். எங்கள் கணவரோ ஒன்றும் அறியாத அறிவிலி. தங்கள் பெருமைகளை இவர் அறியார். அவரது தவற்றை பொறுத்தருள வேண்டும். ஒரு அப்பா ஒரு குழந்தை ஒரு பையன் பண்ண தப்ப மறந்து மன்னிப்பார் இல்லையா? அது போல தேவரீர் தான் அகில உலகத்துக்கும் பிதா. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் இன்னும் அமைதியே சொரூபமாக உடையவர். அப்புறம் என்னுடைய கணவனோ அறிவிலி, மூடன், முட்டாள் அப்படி இருக்கார். அறிவே இல்லாத அஜ்ஞானத்துல இருக்கார். தங்களுடைய பெருமை இவர் தெரியாது. உங்களோட பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. அதனால இவர் பண்ண தப்ப மன்னிச்சு காத்திரள வேணும் அப்படின்னு இந்த நாகக்கன்னிகைகள் பகவான ஸ்தோத்திரம் பண்றாங்க. அனுகிருணீஸ்வ பகவன் பிராணம் சத்யஜதி பண்டகஹ ஸ்ரீநாம்ன சாது ஷோச்யானாம் பதி பிராண பிரதீயதாம். சொல்றாங்க, எம்பெருமானே சுவாமியே, காளியன் தன் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார், அருள் புரியுங்கள். எங்களுடைய கணவனான காளியன் உயிர் போயிட்டே இருக்கு, தயவு செஞ்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணுங்க, அருள் புரியுங்க. நல்லோரின் இரக்கத்துக்குரிய பெண்களுக்கு பதி அல்லவா உயிர். நல்ல ஒரு நடத்தை உள்ள பெண்களுக்கு அவளுடைய கணவன் அல்லவா நல்ல ஒரு நல்ல மனசோட, அதாவது நல்ல பெண்களுக்கு கணவன் தானே இரக்கத்துக்குரியவர். நல்லோரின் இரக்கத்துக்குரிய பெண்களுக்கு பதிதானே உயிரானவர். ஆகவே எங்கள் பதியை எங்களுக்கு தந்தருளுங்கள் அப்படின்னு சொல்றார்.